நாள் கைது செய்யப்படுவேன் என்று எனக்கு தெரியும் என இஷாரா செவ்வந்தி போலீசாரிடம் கூறியுள்ளார். நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட போதே இஷாரா செவ்வந்தி போலீசாரிடம் இவ்வாறு கூறியுள்ளார். நேபாளத்தில் நான் சிறைப்பட்டது போலதான் இருந்தேன். இவ்வாறு சிறைப்பட்டிருப்பதில் எனக்கு விருப்பமில்லை. இங்கு இருப்பதை விட எனது நாட்டிற்கு செல்வதே சுகம் என நினைத்தேன். ஆனால் நான் எனது நாட்டிற்கு சென்றால் போலீசார் என்னை கைது செய்வார்கள் என்பதால் தான் விருப்பமின்றியே நேபாளத்தில் இருந்தேன் என்றும் இஷாரா செவ்வந்தி போலீசாரிடம் கூறியுள்ளார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவ என்பவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் வைத்து 14ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை அன்று கைது செய்யப்பட்டார். நேபாள அரசாங்கத்தின் உதவியுடன் இலங்கை போலீசார் மற்றும் சர்வதேச போலீசார் இணைந்து பல நாட்களாக நேபாளத்தில் மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்பின் போதே இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டார். இஷாரா செவ்வந்தியுடன் ஜே.கே. பாய் உட்பட மேலும் 4 கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி உட்பட 6 15ஆம் திகதி புதன்கிழமை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். இறுதி வரைக்கும் இஷாரா செவ்வந்தி மகிழ்ச்சியுடன் இருந்தார் என்பது குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். இனி இஷாரா செவ்வந்தியால் என்னென்ன முடிச்சுகள் அவிழப் போகின்றன என்பது பற்றி காலம்தான் பதில் சொல்லும்.